தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். இன்னைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்தநாள் நவம்பர் 14. அவர் குழந்தைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பார். அப்படிங்கிறதுக்காக ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் அறிவித்து கொண்டாடி வருகிறோம். அனைத்து குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த 11ஆம் தேதி நாம் சென்னை எக்மூரில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். சுதேசி என்கின்ற கொள்கைக்கு, தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக பாரத பிரதமர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். சுதேசி பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொன்னதை நாம் வரவேற்றோம். ஆனாலும் அவர்களுடைய அறிவிப்பில் ஒரு அழுத்தம் இல்லை, ஒரு உறுதித்தன்மை இல்லை. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த போராட்டம். சுதேசி பொருளை வாங்குங்க, சுதேசி பொருளை உற்பத்தி பண்ணுங்க, சுதேசி பொருளை பயன்படுத்துங்க, ஓகே. சுதேசி நிறுவனங்களில் வாங்குங்க அப்படின்னு சொல்லணும். ஆன்லைனில் வாங்காதீங்கன்னு சொல்லணும். அந்த ஆன்லைன் வர்த்தகம் அந்நிய நாட்டின் நிறுவனங்கள். என்னதான் நீங்கள் உற்பத்தி பண்ணாலும், என்னதான் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போனாலும், அதனுடைய வருமானங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்யக்கூடிய அந்நிய நாட்டுக்கு போயிடும். நமக்கு ஒன்றும் கிடைக்காது, லாபம் ஒன்றுமே கிடைக்காது. அது பயனை அனுபவிப்பது நமது இந்திய சந்தையில் கிடைக்கக்கூடிய பயனை அனுபவிப்பது அனைத்தையும் அந்நிய நாடு அனுபவிக்குது. அதை புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி உலகமயமாக்கல் கொள்கையில் நாம் கையெழுத்து போட்டாலும் நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்குற தன்மையை நாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும். இன்றைக்கி அமெரிக்கா சொல்லலையா, எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறாங்க, அவங்களும் தான் உலகமயமாக்கலில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்படித்தானே? அதுதானே உண்மை. ஏன் அவங்க எந்த நாட்டு மேலேயும் மோதலையா? உன் பொருளை என் சந்தைக்கு கொண்டு வரையா, நீ இவ்வளோ வரி கட்டு சொல்லலையா? ஏன் வரி கட்டுனாச்சுன்னா என்ன அர்த்தம்? உன் பொருளை எனக்கு அனுப்பாதன்னு அர்த்தம். உன் பொருளை எனக்கு அனுப்புனா நீ வரியை கட்டு, இவ்வளோ வரி கட்டு, 10 ரூபா வரி, 100 ரூபா கட்டு. அப்படி இல்லையா? அதுக்கும் உடன்படுறியா? உன் நாட்டில் இருக்க திங்கிற அரிசியிலிருந்து, கோதுமையிலிருந்து, மக்காச்சோளம், கத்திரிக்காயிலிருந்து நான் உற்பத்தி பண்ணுற என் பொருளை நீ வாங்கு அப்படின்னு ஒரு அதிகார திணிப்பு, கோமாளித்தனமான நிலைமை இருக்குல்ல. அப்போ அதை தன்னுடைய அமெரிக்காவின் தற்காப்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்கின்ற அண்ணாவித்தனத்தை அனைத்து நாடுகளும் பின்பற்ற வேண்டுமல்லவா? நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சண்டை போடுவதை விட நான் பெரியவன் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டுமல்லவா? அதை நிரூபிக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். உங்கள் பொருளுக்கு நீங்கள் விலை வைங்க, உங்கள் பொருளை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் பொருளை விற்கிறவனுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற கொள்கையை தீர்மானம் கொண்டு, அதான் சுய பொருளாதார கொள்கை. அதைத்தான் அந்த போராட்டத்தில் மிக தெளிவாக பேசினார் நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள். புள்ளி விவரத்தோடு பேசினார். அதெல்லாம் மீடியாவில் வரணும்னு பார்த்தேன். அதாவது ஒரு 30-40 கேமராவை வச்சு நம்ம ஆர்ப்பாட்டத்தை படம் பிடிச்சாங்க. ஒன்றுல கூட வரல, 1ஓ 2ஓ வந்தது. யாரும் போடுறது இல்லை. கத்துறோம், கதறோம். இந்த மீடியாக்கள் அதை சொல்ல வேண்டாமா? சரி, எத்தனை யூடியூப் சேனல்கள் வந்தாங்க, போட வேண்டாமா? நல்லதை தானே சொல்கிறோம்.
நாங்கள் என்ன அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடணும் இல்லையே. இந்த நாட்டின் பொருளாதாரம் சீரழிகிறது. இந்த நாடு மக்கள் எதற்கெடுத்தாலும் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சுய பொருளாதார கொள்கை வேண்டும்னு தானே சொல்கிறோம். அதை இந்த மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? எதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? என்னென்னமோ கொண்டு போகிறீங்கல்ல, இதையும் கொண்டு போக வேண்டும் அல்லவா? அதை மீடியாக்காரங்களுக்கும் ரொம்ப வேண்டுதலாக கொண்டாடுறோம். என்னென்னமோ செய்தியை சொல்கிறீங்க. அவன் கூட ஓடினான், இவன் கூட ஓடினான், ஆமாம் அவன் அங்கே கொன்னான், இவன் இங்கே கொன்னான், என்னென்னமோ சொல்கிறீங்க. திருட்டு ஓட்டுங்கிறீங்க, யாரும் ஜெயிச்சுட்டா திருட்டு ஓட்டுங்கிறீங்க, தோற்று போனாச்சுன்னா அவன் அவ்வளோதான் அப்படின்றீங்க. என்னென்னமோ உங்கள் கருத்தை திணிக்கிறீங்கல்ல. அப்போ உண்மை கருத்தை சொல்லுபவர்களையும் ஒரு ஓரத்தில் 4 வரி எழுதுனா உங்களுக்கு என்ன தப்பு? அதை நீங்கள் மடக்குங்க. அதாவது 4 தூணில் ஒரு தூணு இப்போ மீடியா பத்திரிக்கை தூணுன்னு சொல்லுவாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கிய கேடு விட்டால் மக்களுடைய வாழ்வு அது ஒரு இதாக போயிடுங்கிறத நான் கவனம் கொள்கிறேன். எங்களது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அனைத்தும் குரல் எழுப்பும்போது இந்தியில் தான் நாங்கள் குரல் கொடுத்தாரு. அதை நம்ம வேல்முருகன், காஞ்சி மாவட்ட தலைவர் வேல்முருகன் தான் அது பண்ணி கொடுத்தாங்கன்னு நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்னாங்க. எனக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. அதனால் எல்லாரும் உணர்ச்சிகரமாக கோஷம் போடும்போது எனக்கு பேன்னு தான் இருந்தேன். புரியல எனக்கு. தமிழ்னா ஓங்கி குரல் கொடுப்பேன். இருந்தாலும் இனிமேல் மத்திய அரசு தானே உலகத்தை நாட்டை ஆளப்போகுது. அதனால் மத்திய அரசு கேட்க வேண்டும் என்று இந்தியில் முழங்கி இருக்கிறோம். பிரதமர் இந்த போராட்டத்தை செவிசாய்க்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த அமேசான் போன்ற அந்த நமது இந்திய வளத்தை கொள்ளையடிக்கும் கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும். காலத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.